இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய், நீ என்ன வேணா சொல்லு, கோவில் நகர் திருட்டுக்கு பின்னாடி வேற ஏதோ சதி இருக்கு. அதுல என் அண்ணிய தேவையில்லாம பலிகடா ஆக்க பாக்குறாங்க. ஒரு சதியும் நடக்கலைங்க, அவங்களே கூட்டத்தை ஒத்துக்கிட்டாங்கல்ல. ஏய், எதுக்கு இப்ப கத்துற? நீ பேசுறது யார் காதுலயாவது விழுந்து தொலைக்க போகுது. வெயிட்டும் தானே பேசிட்டு இருக்கேன். ஆமா, என்ன என்ன இது? சூட்கேஸ்ல துணிமணிலாம் மடிச்சு வச்சுட்டு எங்க கிளம்பிட்டீங்க? நாளைக்கு தீர்ப்பு சொல்லி ஆகணும்ல. அண்ணி நகையெல்லாம் எடுத்திருக்க மாட்டாங்கன்னு என் மனசாட்சிக்கு தெரியுது. ஆனா அதை நிரூபிக்கிறதுக்கு சாட்சியோ ஆதாரமோ இல்லையே. அதுவும் இல்லாம அங்க என்ன நடந்து தொலைச்சதுன்னு அண்ணியும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்னோட மனசாட்சிக்கு பயந்துதான் இந்த ஊரை விட்டே போகணும்னு நினைக்கிறேன். ஐயோ, இங்க பாருங்க, நான் உங்களை எங்கேயுமே போக விட மாட்டேன். அதே மாதிரி நானும் வர மாட்டேன். அந்த பெட்டியை கொடுங்க, கொடுங்க. ஏய் பார்வதி, விடு, சொல்றதை கேளு. விடுங்க. இங்க பாரு, நீ வரலன்னா கூட பரவாயில்ல, நான் கிளம்புறேன், விடு விடு. ஓ, கட்டின பொண்டாட்டியே தேவையில்ல உங்களுக்கு. உங்க அண்ணி தான் முக்கியம். உங்க அண்ணிக்காக என்னைய தூக்கி எடுத்துட்டு போறீங்களா நீங்க? எங்க வெளியே போங்க பார்க்கலாம். கொத்தி ஊரு கூட்டணும் இல்லைன்னு மட்டும் பாருங்க. ஏய், சும்மா இருடி. என்னடி பண்ற நீ? மாமாவை கூப்பிட்டு அவர்கிட்ட நான் நியாயத்தை கேக்குறேன். ஐயோ, வேணாம் 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 வேணாம், நான் போகல. கத்தாத கத்தாத, உட்காரு. இதுவரைக்கும் நியாயமான தீர்ப்பு சொன்னவரு நீங்க. எங்க தப்பான தீர்ப்பு சொல்லிருவனோன்னு பயமா இருக்குண்ண. உன்னை யார் தப்பான தீர்ப்பை சொல்ல சொன்னது? இல்லண்ணே, அண்ணி இந்த காரியத்தை பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஏதோ ஒரு 4 பேர் சாட்சி சொல்லிட்டாங்கன்றதுக்காக அண்ணி எப்படினே குற்றவாளி ஆவாங்க? ஆனா நான் சாட்சியை நம்பித்தானே தீர்ப்பு சொல்லணும். அப்புறம் அது அன்னிக்கு எதிரான தீர்ப்பாயிடாதா? நீ நியாயமான தீர்ப்பதான் சொல்லணும். அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய். அதை விட்டுட்டு ஊரை விட்டு போறேன்னு சொன்னா அதுக்கு என்னடா அர்த்தம்? அண்ணே, நேத்து வீசின காத்துல கோபுரத்துல உட்கார்ந்தவன் நான்லாம். எனக்கு உங்களவுக்குலாம் யோசிக்க தெரியவே தெரியாதுண்ணே. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அண்ணே. இவருக்கு பொழைக்கவே தெரியல. கிடைச்ச வாய்ப்பை பத்திரமா புடிச்சுக்காம இப்படி காலில் விழுந்துட்டு இருக்காரு. அண்ணி, நீங்க எதுக்காக கோயிலுக்கு போனீங்கன்னு சொன்னா இவ்ளோ குழப்பம் வந்திருக்குமா? பாருங்க, உங்களால சிவா ஊரை விட்டே போறேன்னு சொல்றான். உன் அண்ணி இடத்துல வேற யார் இருந்தாலுமே நீ உன் மனசாட்சிப்படிதான் நடந்துக்கணும். அப்புறம் நீ ஊரை விட்டு போறேன்னு சொன்னப்பதான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. வீட்டை விட்டு நீ போக கூடாது, நாங்க தான் போகணும். மாமா, எதுக்காக மாமா அப்படி சொல்றீங்க? ஜானகி மேல குற்றம் சுமத்தி இருக்காங்க. அவ தீர்ப்ப சொல்ல போற தலைவர் வீட்லயே இருக்கிறது தப்பு இல்லையா? அதனால நாங்க கிளம்புறோம். மச்சான், கிளம்புறதுன்னா இந்த நேரத்துல எங்க மச்சான் போவீங்க? இது நம்ம ஊர் தானே, எங்கேயும் தங்கிக்க முடியும். அண்ணி, அண்ணே அண்ணே, உங்களை பத்தி எல்லாருக்குமே தெரியும்ண்ணே. யாருமே எதுவும் சொல்ல மாட்டாங்க அண்ணே. அண்ணே, நீங்க நம்ம வீட்லயே இருங்க அண்ணே. இல்லடா, நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. பாரு, எல்லாமே உன்னால வந்த வேண. பத்மா, அவனை திட்டாத. நான் ஒரு நல்ல முடிவெடுக்க அவன்தான் காரணம். ஜானகி, கொத்து சாவியை கொடு. பார்வதி, இதை வச்சுக்கோ. இத்தனை நாளா நான் ஆசைப்பட்ட இந்த வீட்டோட அதிகாரம் என் கைக்கு வந்துருச்சு. கொஞ்சம் கொஞ்சமா என்னோட அதிகாரத்தை நிலைநாட்டுறேன்.
யாரு? ஆ மாயா தான். அட்டன் பண்ணு. ஹலோ மாயா. தானா, எங்க பெரியப்பாவும் பெரியம்மாவும் வீட்டை விட்டே போயிட்டாங்க. என்ன சொல்ற மாயா? என்ன நடந்ததுன்னா, வீட்டை விட்டு நீ போகக்கூடாது, நாங்க தான் போகணும். அம்மாவும் அப்பாவும் எங்க போயிருப்பாங்கன்னு தெரியுமா? தெரியல தானா. பெரியப்பாவை எதிர்த்து பேசுறதுக்கோ அவரை போக வேண்டாம்னு தடுக்கிறதுக்கோ இங்க யாருக்கும் தைரியம் இல்ல. அதை விட 2 பேருமே சாப்பிடாம போயிட்டாங்க. அதான் அவங்கள நினைச்சாலே எனக்கு கவலையா இருக்கு. மாயா, அத்தை மாமாவை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். 2 பேருமே எல்லாருக்கும் நல்லதுதான் நினைச்சிருக்காங்க. அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராது. என்னங்க ம், சொல்லு. ராத்திரி நீங்க போட வேண்டிய மாத்திரை எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆனா கிளம்புற அவசரத்துல சாப்பாடு எடுக்க மறந்துட்டேன். இப்ப சாப்பாடு நான் இப்ப சாப்பிடுற மனநிலையில இல்ல ஜானகி. ஒரு நாள் மாத்திரை போடலைன்னா என்ன ஆயிட போகுது? அப்படி சொல்லாதீங்க. 1000 கஷ்டங்கள் வந்து போகும். அதுக்காக உடம்ப பாத்துக்காம இருக்க முடியுமா? வீட்ல 3 வேளையும் சாப்பிட்டு நேரத்துக்கு மாத்திரையும் போட்டு அங்க கிடைக்காத ஒரு அமைதி, நிம்மதி எனக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் கிடைச்ச மாதிரி இருக்கு. அதனால நீ என்ன பத்தி கவலைப்பட வேண்டாம் ஜானகி. நீங்க இப்படி எல்லாம் பேசுறத கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்குங்க. இருந்தாலும் உங்களை சாப்பிட வச்சு மாத்திரை கொடுக்கலனா எனக்கு தூக்கம் வராதே. இதுல சாப்பாடு போட்டு நானே பிசைஞ்சு தரேன். நீங்க போய் உட்காருங்க, நான் எடுத்துட்டு வரேன். உட்காருங்க. வாங்க உட்காரலாம். நீ ஏதாவது விஷயத்த மறைக்கிறியா ஜானகி? சபையில மறைக்கலாம், ஆனா கட்டின புருஷன் கிட்ட மறைக்கலாமா? அன்னைக்கு ராத்திரி நீ எதுக்காக கோயிலுக்கு போன சொல்லு. ஏன் பொண்டாட்டி வேலையாடா படி போடுறீங்க? அடிக்கிறீங்க. ஐயோ, வேணாம் வேணாம் சொன்னா கேளுங்க. வேணாம். வேணாம்.